ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் சிங்கிளி லிங்க் லிஸ்ட் பார்த்தோம். அதோட கண்டினியூவாக இந்த வீடியோவில் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்டில் அப்படின்னா சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டும் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டும் தான். அதனால் இந்த ரெண்டையும் கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் டபிள்யூ லிங்க் லிஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் அப்படின்னா என்ன? சிம்பிளுங்க. சிங்கிளி எப்படி பார்த்தோமோ அதே தான் சர்க்குலர். சர்க்கிள் அப்படின்னாலே என்ன நமக்கு தெரியும்? ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒன்று. எங்கே சுற்றி நீங்கள் வந்தீங்கனாலும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வரும். அதுதான் சர்க்கிள். அதுதான் சர்க்கிள் லிங்க் லிஸ்ட்னு சொல்றது. லாஸ்ட் நோட் வந்து திரும்ப பாயிண்ட் பண்ணும் எதனா ஃபர்ஸ்ட் நோட். அதுக்கு பேர் தான் சர்க்குலர்லி லிங்க் லிஸ்ட் அப்படின்றது. இங்க பாருங்க, ஹெட் இருக்கு, ஒரு டேட்டா எலமெண்ட் பாயிண்டர், டேட்டா எலமெண்ட் பாயிண்டர் ஒவ்வொன்றையும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே 4 நோட் கொடுத்துருக்கோம். எப்பவுமே நமக்கு என்ன தெரியும்? சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல லாஸ்ட் நோட் வந்து நல் நோடா இருக்கும். ஆனா இதுல எப்படி இருக்கு? லாஸ்ட் நோட் வந்து பாயிண்ட் பண்ணும் எந்த நோட? ஃபர்ஸ்ட் நோட. இந்த மாதிரி சர்க்குலரா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமா இருந்துச்சுன்னா இதுதான் சர்க்குலர்லி லிங்க் லிஸ்ட் அப்படின்னுவோம். இந்த சர்க்குலர்லி லிங்க் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா போத் சிங்குலர்லி லிங்க் லிஸ்ட்லயும் ஒர்க் ஆகும், டபிள்யூ லிங்க் லிஸ்ட்லயும் ஒர்க் ஆகும். இது சிங்குலர்லி லிங்க் லிஸ்ட்ல ஒர்க் ஆனா எப்படி இருக்கும்னு சொல்றது. அதுவே டபிள்யூ லிங்க் லிஸ்ட்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸா கஷ்டமா ஒரு ப்ராப்ளம் இது பண்ணணும், அதை ஹேண்டில் பண்ணணும், சால்வ் பண்ணணும், இந்த டபிள்யூ லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். டபிள்யூ லிங்க் லிஸ்ட் மீன்ஸ் போத் சைடு. ஒரு நோட் இருக்கு அப்படின்னா ஒரு டேட்டா எலமெண்ட் இருக்கும், ப்ரெடெக்சர்லயும் சக்சஸர்லயும் ரெண்டு சைடுமே நமக்கு நோட் பாயிண்டர் கொடுக்கறது. ஓகேவா? நம்ம பின்னாடி நான் டபிள்யூ லிங்க் லிஸ்ட் சொல்றப்போ உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க, இந்த நோட்ல வந்து என்ன ஸ்டோர் ஆகும்னா இந்த நோடோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். இங்க என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த நோடோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ரஸ் ஸ்டோர் ஆகிறதுக்கு பேரு தான் டபிள்யூ லிங்க் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன்ஸ் இன் சர்க்குலர்லி லிங்க் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேம் தான். கிரியேஷன், டிராவர்சல், இன்சர்ஷன், டெலிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நோட கிரியேட் பண்றதுக்கு சிங்கிளி லிங்க் லிஸ்ட்ல எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம். செப்பரேட் கிளாஸ் போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா நோட் கிரியேட் பண்றதுக்கு தனியாகவும் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் சொல்றதுக்காக அந்த ஹெட் நோட் தனியாகவும் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் டிராவர்சல். டிராவர்சல் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? ஒவ்வொரு நோடையும் போய் விசிட் பண்றது. அதை விசிட் பண்றதுக்கு இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா டெம்பரரி நோட்னு வச்சுக்குவோம். டெம்பரரி நோட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நாட் நோடா எடுத்துக்கிட்டு அதுல ஏதோ ஒரு வேல்யூ கண்டெயின் பண்ற மாதிரி வச்சுட்டு இது பண்ணுவோம். இப்போ பாருங்க, டெஃப் பிரிண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கோம், செல்ஃப் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. டெம்பரரி நோட் வந்து ஹெட்டை வந்து டெம்பரரி நோடா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இஃப் டெம்ப் வந்து நாட் நன்னா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் த லிஸ்ட் கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் நோட டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்கோம். வைல் ட்ரூவா இருக்கு அப்படின்னா பிரிண்ட் டெம்ப் டாட் டேட்டா வந்து எண்ட் நோடா இருக்கு. இப்போ டெம்ப் என்ன ஆகும்? டெம்ப் டாட் நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணும். அப்போ அந்த நெக்ஸ்ட் நோட் என்னவா இருக்கு? ஹெட்டா இருக்கு அப்படின்னா பிரேக் பண்ணிடும் பிரிண்ட். அப்படி எல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த லிஸ்ட் எம்டின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் இன்சர்ஷன். இன்சர்ஷன்னா என்னன்னு நமக்கு தெரியும். நியூ எலமெண்ட்டை ஒரு நோட்ல ஆட் பண்றதுக்கு பேர் தான் இன்சர்ஷன். அது இங்கேயும் என்ன இதுக்குன்னா 3 கேசஸ்ல இன்சர்ஷன் நடக்கும். இன்சர்ஷன் அட் த பிகினிங் ஆஃப் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், எண்ட் ஆஃப் த சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், ஆஃப்டர் எ கிவன் நோட். இந்த மாதிரி 3 வேல நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்சர்ட் அட் பிகினிங்னா சேம் அங்க எப்படி போட்டோமோ சிங்கிள் லிஸ்ட் லிங்க் லிஸ்ட்க்கு அதே மாதிரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2னு போட்டுக்கோங்க. ஸ்டெப் 1ல வெறும் நோட் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்டெப் 2ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் நோட் வந்து ஆட் பண்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருமா, ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ஷன் அட் பிகினிங்ல இன்சர்ட் பண்றப்ப எப்படி வரும் அப்படின்றதுக்கு. ஓகேவா? நான் ஸ்டெப் 1 சொல்லியிருக்கேன்னா ஸ்டெப் 1 என்ன சொல்லியிருக்கோம்? நார்மலா நோட் கிரியேட் பண்றது. ஓகேவா? நோட் நான் இப்படிதான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி 4 நோட்ஸ் இருக்குன்னு நான் வச்சுக்கிறேன். 10, 20, 30, 40. அட்ரஸ் வந்து 100, 200, 300, 400. எனக்கு நார்மலா எப்படி இருக்கும்? அட்ரஸ் இங்க ஸ்டோர் ஆகும். இதோட அட்ரஸ் இங்க ஸ்டோர் ஆகும். இந்த நோடோட அட்ரஸ் இங்க ஸ்டோர் ஆகும். லாஸ்ட் நோட் நல் நோடா எனக்கு இருக்கும். ஆனா இங்க எப்படி இருக்கணும்? சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்லனா நல் நோடா இருக்கக்கூடாது. ஏன்? ஸ்டார்டிங் நோடு எதை பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க என்ன ஸ்டோர் ஆகும்? இங்க இந்த நோடோட அட்ரஸ் என்னவோ அது இங்க ஸ்டோர் ஆயிடும். இப்படிதான் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் இருக்கும். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நோட இன்சர்ட் பண்ணணும் பிகினிங்ல. அப்படின்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. 15 ஒரு நோட், அதுக்கு அட்ரஸ் 500 இருக்கு. அதை நான் ஆல்ரெடி இருக்க நோட் இல்லாம ஃபர்ஸ்ட்ல நான் இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ லாஸ்ட்ல என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட்ல நோட்ல அது எல்லாத்தையும் நான் அப்படியே போட்டுக்கிறேன். 200, 300, 400. அப்போ இது இங்க பாயிண்ட் பண்ணிடும். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் நோட். அப்ப இந்த லாஸ்ட் நோட் எங்க வந்து ஜாயிண்ட் ஆகணும்? இந்த ஃபர்ஸ்ட் நோட்ல தான் எனக்கு ஜாயிண்ட் ஆகணும். அப்ப இங்க என்ன அட்ரஸ் ஸ்டோர் ஆகும்? இந்த 100ஓட அட்ரஸ் தான் ஸ்டோர் ஆகும். இங்க என்ன அட்ரஸ் ஸ்டோர் ஆகும்? இதோட இந்த நோடோட நியூ நோடோட அட்ரஸ் என்னவோ அதுதான் ஸ்டோர் ஆகும். இந்த நியூ நோடோட அட்ரஸ் என்ன? 500. அப்ப எனக்கு இது அங்க ஸ்டோர் ஆகும். இவ்வளவுதான் இன்சர்ஷன் அட் த பிகினிங்.
சேம் லைக்வைஸ் இப்போ மிடில் இன்சர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேம் தான், எண்ட் இன்சர்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேம் தான். இப்போ ஸ்டெப் 2 பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஆஃப்டர் த கிவன் நோட் ஒரு நோடை இன்சர்ட் பண்ணா எப்படி இருக்கும். இப்போ பாருங்க, எனக்கு ஆஃப்டர் த எலமெண்ட் 30 எனக்கு ஒரு நோடை இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, இதுக்கு அட்ரஸ் 200 300 400 செட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க எனக்கு மிடில் 15 ஒரு எலமெண்ட்டை நான் ஆட் பண்ண போறேன். அதோட அட்ரஸ் 500. அப்ப எப்படி நான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இதோட நோட் இங்கேயும் இது எங்க போய் ஜாயின் ஆகும், இங்கேயும் கனெக்ட் ஆகும். ஓகேவா, இந்த லாஸ்ட் நோடு என்ன பண்ணணும், மறக்காம ஃபர்ஸ்ட் நோட்ல ஜாயின் பண்ணணும். அப்ப அட்ரஸ் எப்படி ஸ்டோர் ஆகும், இங்க 200, இங்க 300, இங்க வந்து 500, இங்க வந்து என்ன ஆகும் 400, இங்க என்ன ஆகும், இந்த 100 வேல்யூ ஸ்டோர் ஆகும். இவ்வளோதான் இன்சர்ஷன் அட் த மிடில் பாயிண்ட். இப்போ எண்ட்ல இன்சர்ட் பண்ணணும்னா அதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டாச்சு. லாஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப் 2 எப்படி வரும், நமக்கு எப்பவும் போல போட்டுறோம். லாஸ்ட்ல எனக்கு ஒரு நோடு ஆட் பண்ண போறேன் 15, அதோட அட்ரஸ் 500. அப்ப லாஸ்ட் முன்னாடி இருந்த லாஸ்ட் நோடு இப்போ நான் அந்த லாஸ்ட் நோடோட கனெக்ட் பண்றேன். அப்ப இதோட அட்ரஸ் 500 எனக்கு இங்க ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லாஸ்ட் நோட கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் நோட்ல ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் 100 எனக்கு எங்க ஸ்டோர் ஆகும், இங்க ஸ்டோர் ஆகும். இவ்வளவுதான் இன்சர்ஷன் இன் சர்க்குலர்லி லிங்க் லிஸ்ட் அட் 3 கேசஸ். இதோட ரொட்டீன்ஸ் தாம்மா. நார்மலாக இங்கே என்ன பண்ணுறியோ அதை ஹெட்ல ஸ்டோர் பண்ணுறோன்றதை எழுதுறது தான் இதோடைய ரொட்டீன் பாயிண்ட்டு. அதை பார்க்குறோம். இன்சர்ஷன் அட் த எண்டு, இன்சர்ஷன் அட் த கிவன் பொசிஷன், இது டெலிஷன் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் டெலிஷன் ஆப்ரேஷன்னா என்ன, அதே 3 ஆப்ரேஷன். ஒரு நோட டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்ல டெலிட் பண்ணலாம், லாஸ்ட் நோட்ல டெலிட் பண்ணலாம், கிவன் பொசிஷனுக்கு அப்புறம் டெலிட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சிங்கிளி லிங்க் லிஸ்ட்க்கு எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி தான்மா. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா டெலிஷன் ஆப்ரேஷன் ஃபினிஷ். இப்போ பாருங்க 10ன்னு ஒரு நோட் இருக்கு எனக்கு முதல்ல ஸ்டெப் 1ல. ஓகேவா, நான் அப்படி அந்த நோடை டெலிட் பண்ணனா எனக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட் நோட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நோடா மாறிடும். இவ்வளோதான் மேட்டர். இங்கே பாருமா, டெலிஷன் ஆப்ரேஷனுக்கு 3 கேசஸுக்கும் கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டெப் 2 ஸ்டெப் 1 ஆகும், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஆகும். இன்சர்ஷனில் இருக்க ஆப்ரேஷன்ஸை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டெலிஷன் ஆப்ரேஷன் நமக்கு ஃபினிஷ்ட் ஆயிடும். இப்போ நம்ம போட்ட எக்ஸாம்பிள்லே பாருங்க, ஆல்ரெடி இங்க 15 எனக்கு ஒரு நோட் வந்து பிகினிங்ல இருக்கு. இப்போ எனக்கு இந்த 15 நோட் ஃபர்ஸ்ட் நோட நான் டெலிட் பண்ணனா எனக்கு எப்படி மாறும், என்னோட நோட் இந்த மாதிரி மாறும். அப்போ இதுதான் நமக்கு ஸ்டெப் 1 இன் டெலிஷன் ஆப்ரேஷன். அப்போ ஸ்டெப் 2 என்னவா மாறும், எனக்கு ஆஃப்டர் த டெலிஷன் இப்படி தான் மாறும். ஓகேவா, ஆஃப்டர் த டெலிஷன் இந்த மாதிரி எனக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, அப்போ இது எனக்கு என்னது ஸ்டெப் 2. இது பிகினிங்ல இருக்க எலமெண்ட்டை டெலிட் பண்ணா. மிடில் எனக்கு 15 ஒரு எலமெண்ட் இருக்கு, அதை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி ஆஃப்டர் த கன்வர்ஷன் ஆகும், இந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி தான் எண்ட்லையும். எண்ட்ல எப்படி இருக்கு, எனக்கு வந்து 15 ஒரு நோட் இருக்கு, அதை நான் டெலிட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். இவ்வளவுதான் டெலிஷன் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து டெலிஷன் அட் த ஃப்ரண்ட் நோடுக்கு. நெக்ஸ்ட் அதோடைய ரொட்டீன் ஆப்ரேஷன்ஸ். இது டெலிஷன் அட் த லாஸ்ட் நோடு, இது டெலிஷன் அட் த ஒரு ஸ்பெசிபிக் பொசிஷன்ல இருக்கிறது. I hope you are all understand this session. If anybody have doubt means kindly ask in the comment section ma. Kindly share the video with your friends also. Thank you so much.